தமிழன் தமிழன் எந்த காலத்திலயும் மாட்டை திங்க மாட்டான். ஒரிஜினல் தமிழன், ஒரிஜினல் விந்துக்கு பிறந்த தமிழன் மாடு திங்க மாட்டான். மாட்டை. வணக்கம். சங்ககால தமிழர்கள் மாட்டிறைச்சி உண்டதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படுது. குடவாயில் கீர்த்தனார் எழுதிய அகநானூற்று பாடல்ல 129வது பாடல், கலங்கு முனை சிறுர் கைத்தலை வைப்ப கொழுப்பு தின்ற அப்படின்னா கொழுத்த மாட்டினை உண்ட அப்படின்னு பொருள். மேற்குறிப்பிட்ட பாடல் வரிகள்ல இருந்து என்ன விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது இறைவனுக்கு மாட்டிறைச்சியை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். அகநானூற்று பாடல்ல நக்கீரனார் எழுதிய 249வது பாடல் பழந்தமிழர் மாட்டிறைச்சி சாப்பிட்டிருக்காங்கிறதுக்கான சான்று அப்படிங்கிறது இருக்கு. அதே போல அகநானூற்றுல 309வது பாடலும் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். இதே போல பல்வேறு தமிழ் இலக்கியங்களை பழந்தமிழர் மாட்டிறைச்சி சாப்பிட்டதுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுது. மேலும் சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து பக்தி இலக்கிய காலகட்டங்கள்லயுமே அப்பர், மாணிக்க வாசகர் எழுதிய 8ஆம் திருமுறைகள் எல்லாம் பழந்தமிழர்